தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أتموا الحج والعمرة لله أتموا الحج والعمرة لله وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. உம்ராவினுடைய காரியங்கள் தல்பியாவை கொண்டு துவங்குவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் 3 முறை தல்பியா சொல்லிக் கொள்ளலாம். ஆண்கள் சப்தமாக தல்பியா சொல்ல வேண்டும், பெண்கள் மௌனமாக தல்பியா சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பேரருளால் மீசாபுர் ரஹ்மத் திருமணத்தை தாங்கள் தேர்வு செய்ததற்கு முதலில் நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். உங்களுடைய கண்ணியத்திற்குரிய அன்வர் அலி பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் உடனிருந்து வழிநடத்துகிற ஒரு அற்புதமான நிறுவனமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாள் வரை இதை வளர்த்து தருவானாக என்று துஆ செய்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உம்ரா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்று பிறந்த பாலகனாக மாற்றுகிற அமல் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது ஹஜ்ஜும் உம்ராவும். 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் செய்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிற அற்புதமான அமலுக்கு நாம் தயாராகி செல்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய இந்த உம்ராவினுடைய பயணத்தை கபூல் செய்து அருள் புரிவானார். நாம் செய்கிற சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான கூலியை தந்திடுவானாக. நபிமார்கள், இறைநேசர்கள் உம்ரா செய்ததற்கு என்ன கூலியை அல்லாஹ் வழங்குகிறானோ அதை தந்திடுவானாக என்று துஆ செய்தவனாக. முதலில் உம்ராவுக்கு நாம் தயாராகிறோம் என்று சொன்னால் இஹ்ராம் அவசியம். இந்த இஹ்ராமை கட்டுவதற்கு முன்னால் ஆண்கள் குளித்துவிட்டு, குளிக்கிறது சுன்னத், காய்ச்சலா இருக்கு கண்டிப்பா குளிக்கணுமா, குளிச்சுக்கலாம். இஹ்ராமை அணிந்து கொண்டு, இஹ்ராமை அணிவதற்கு முன்னால் இஹ்ராம் ஆடைகளுக்கு நறுமணம் பூசலாம். இஹ்ராமை அணிந்து கொண்டு 2 ரக்காத் இஹ்ராமினுடைய உம்ராவினுடைய சுன்னா 2 ரக்காத் தொழுது விட்டால் தலையை மறைக்க கூடாது. இஹ்ராமை நியத்து செய்து விட்டால் சோப்பு போட்டு குளிக்க கூடாது. குளிக்கலாம், மேல சும்மா தண்ணி ஊத்திக்கலாம், அழுக்கு தேய்ச்சி குளிக்க கூடாது. முடிகளை வெட்டுவது கூடாது, முடிகளை பிடுங்குவது கூடாது. தைத்த ஆடைகள், ஆண்கள் உள்ளாடைகளை அணிவது கூடாது. பெல்ட் போடலாமா, தாராளமா போட்டுக்கலாம்.
செருப்பு நமக்கு என்ன செருப்பு வசதியோ அதை போட்டுக் கொள்ளலாம். ஆனால் குதிங்கால் போடப்படக்கூடாது, ஷூ போடக்கூடாது, சாக்ஸ் போடக்கூடாது, குதிங்கால் மூடப்படக்கூடாது. இதெல்லாம் மார்க்கத்தினுடைய சட்டங்கள். பெண்களுக்கு இஹ்ராம் என்று ஒன்று இல்லை. பெண்களுக்கு தங்களுடைய இயற்கை ஆடைகள் தான் இஹ்ராம். முடி வெளியே தெரியக்கூடாது. அதற்காக ஒரு கேப் போட்டு முடி வெளியே தெரியாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கான இஹ்ராம். ஆனால் முகத்தை மறைக்க கூடாது. முகத்தை மறைக்க வேண்டும் என்றிருந்தால் ஒரு கேப் போட்டு அதுக்கு மேல துணி போடணும். அந்த துணி முகத்தில் படக்கூடாது. இது பெண்களுக்கான இஹ்ராம். இஹ்ராம் என்று சொன்னாலே ஹராமாக்கி வைப்பது. இதுவரை ஹலாலாக இருந்ததை ஹராமாக்கி வைத்தல். இந்த இஹ்ராமுக்கு பிறகு தல்பியா ஸ்டார்ட் ஆயிடும். இஹ்ராம் கட்டி 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதுட்டாலே தல்பியா. தல்பியாவின் சட்டம் என்ன? ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு மாறினால் 3 முறை தல்பியா சொல்ல வேண்டும். தல்பியாவின் சட்டம். நாம இங்க இஹ்ராம் கட்டிட்டோம் அல்லது ஏர்போர்ட்ல இஹ்ராம் கட்டுறோம். அந்த ஏர்போர்ட்ல இஹ்ராம் கட்டதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், ஒரு இடத்துலயே அரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். தல்பியாவே சொல்லிட்டு இருக்கணும் மட்டும் தேவையில்லை. எது வேண்டுமானாலும் செய்யலாம். குறைந்தது 3 முறை. அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறோம் 3 தடவை. ஃப்ளைட்ல உட்கார்ந்து இருக்கிறோம் 5 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். எது வேணாலும் செய்யலாம். தூங்கலாம், சாப்பிடலாம், என்ன செய்யலாம். ஆனா தல்பியா எத்தனை தடவை ஒதுக்கணும்? நீங்க பதில் சொல்லணும். தல்பியா ஒரு இடத்திற்கு முன்னால் மாறுவதற்கு முன்னால் 3 முறை. இந்த தல்பியா எதுவரை தொடரும் என்றால் காபாவை பார்க்கிற வரை. காபத்துல்லாவை பார்த்து விட்டால் தல்பியா நின்றுவிடும். அல்லாஹ்வினுடைய பேரருளால் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அவனுடைய இல்லத்திற்கு விருந்தாளியாய் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். முதலில் சுக்ரியாவாக 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடாமல் தன் இல்லத்தில் ஒருவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைப்பதில்லை. நம்ம வீட்டுக்கே நாடாதவர்கள் வருகிறார்களா? நம்ம அழைத்தால் தானே வருகிறார்கள். ரப்பல் ஆலமீனின் அழைப்பை ஏற்றுச் செல்லக்கூடியவர்கள் நாம். இதை விட பெரிய வாக்கியம் உலகத்தில் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ்வின் விருந்தாளியாக, ரசூலின் விருந்தாளியாக நாம் செல்ல போகிறோம். மக்காவுக்கு போய் ஜித்தாவினுடைய வேலைகள் எல்லாம் அதை சொல்லிடுவாங்க. எப்படி ஃப்ளைட்ல இருக்கணும், எப்படி இறங்கி பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாகனங்கள். ஒரு காலம் இருந்தது 10 மணி நேரம் எல்லாம் நாங்கள் ஏர்போர்ட்டில் தங்கி இருக்கிறோம். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை. ரொம்ப வேகமாக இறங்குனதுல இருந்து 3 மணி நேரத்துல நீங்க ரூம்க்கே போயிடலாம். நீங்கள் அங்கே போய் உணவு உண்டு ஆசுவாசமாகி கொண்டு உங்களை அழைத்து செல்லுகிற போது அல்லாஹ் அக்பர். காபத்துல்லாவிலே தவாப் செய்வதற்காக இஹ்ராம் கட்டி நாம் செல்லுவோம் இல்லையா? அழைத்து செல்லுகிற போது இன்ன பைத்தக அலீம் வவஜ்ஹக கரீம் வஅன்த யா அல்லாஹ் அலீமுன் கரீமுன் அலீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃப் அன்னி. நமக்கு இது அரபி தெரியாது. அதனால ரப்பே, இந்த பாவி இங்கே காலடி வைப்பதற்கு கூட தகுதி இல்லாதவனை அழைத்து வந்திருக்கிறாய் ரப்பே. என் பாவங்களை நீ மன்னித்து விடுவாய் என்ற ஆதரவோடு நான் வந்திருக்கிறேன் ரப்பே. என் பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு ரப்பே. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி காபாவுக்கு வருகிற போது ஒட்டகத்தின் கடிவாளத்தை கையிலே பிடித்துக் கொண்டு நடந்து வருகிறார்கள். ஒருவர் கேட்டார், என்ன ஒட்டகத்தின் மீது ஏறி வரலாமே என்று கேட்கிற போது சொன்னார்கள், ஓடி போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது தலை நிமிர்ந்தா வருவார். ஓடி போன அடிமை, பாவம் செய்த அடிமை, ரப்பே உன்னை பார்க்க வருகிற போது தலை குனிந்து வருகிறேன், என் பாவங்களை மன்னித்து நான் கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுறதே என்று அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டு உள்ளே நுழைந்தேன். அங்கே விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அல்லாஹ் அக்பர் எல்லையில்லாத மதிப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால அதிர்ந்து சொல்லுவாங்க, அது வரைக்கும் தலை குனிஞ்சே போகணும். காபா முழுமையாக தெரிகிற இடம். 79ஆம் நம்பர் கேட்ல கூட்டு போவாங்க அல்லது 1ஆம் நம்பர் கேட்ல கூட்டு போவாங்க. அங்க போய் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற போது நேர காபத்துல்லாஹ்வை பார்த்து கண் சிமிட்டாமல் கேட்கிற எல்லாம் கிடைக்கும். என்னென்ன கேட்கிறோமோ எல்லாம். என்ன கேட்கறது அல்ல, ரப்பே இனிமேல் நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ
என்னுடைய ஹலாலான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து மாமனா அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, மாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ரபே, நான் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்தேன் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி விடு. அவர்கள் இல்லை என்ற நாம் இல்லை. பெற்றோர்களுக்காக அங்கு கேட்டுவிட்டால் அல்லாஹ் புலனாங்கில விளைகிறான். அல்லாஹ் நம்மை யார் பொறுப்பில் வைத்திருக்கிறாங்க? பெற்றோர்களின் பொறுப்பில். தாய் தகப்பனுக்கு சொர்க்கத்தை கேட்டுவிட்டு காபாவிலே இறங்கியவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலத்திலும் வீணாக்குவதில்லை. அங்க போய் அவர்களை மறந்து விடக்கூடாது. நமக்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் காபத்துல்லாஹ்வுடைய கண்ணியத்தை ரப்பே பாதுகாக்கிற பாக்கியத்தை தருவாயான்னு பார்த்தவங்க கேட்டாங்க. நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து கேட்டலாமே. நான் கேட்கறதெல்லாம் கொடுத்து ரப்பல் ஆலமீன் என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருங்க, இருக்கிற காலமெல்லாம் காபாவின் கண்ணியத்தை பாதுகாப்பவராக என்னை ஆக்கிவிடு. மனசுல அங்க என்னெல்லாம் போடுறானோ எல்லாத்தையும் கேட்கணும். குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக என்னென்ன. முதல்ல காபத்துல்லாஹ்வை பார்ப்போம். பார்த்த உடனே துவா செய்வோம். துவா செய்ததற்கு பிறகு நம்ம யாராம் ஆண்கள் எகனாம் கட்டியிருக்காங்களா இல்லையா, இதை இழுத்திபா செய்ய வேண்டும். இது ஆண்களுக்கு மட்டும்தான். இழுத்திபா என்றால் வலது தோல் புஜம் தெரிகிற அமைப்பிலே யாராம் கட்ட வேண்டும். அது கொஞ்சம் கட்டிருங்களேன். மேலாடை இருக்கும், வலது தோல் புஜம் வெளியே தெரிய வேண்டும். ஏழு சுற்றுலையுமே இப்படிதான் இருக்கும். வலது தோல் புஜம் மேலே தெரிய வேண்டும். முதல் 3 சுற்றுக்கு ரமல் செய்ய வேண்டும். ரமல்னா என்னன்னு கேட்டீங்க, உயரமா ஓடக்கூடாது, குதிச்ச மாதிரி லேசா நல்ல கூட்டமா இருந்துன்னு சொன்னா அதுக்கு தேவையில்லை. இந்த ரமல் செய்யறது சொன்னா. அப்ப இழுத்திபாவும் ரமலும் செய்து கொண்டு தவாஃபை ஆரம்பிப்போம். காபத்துல்லாஹ் ஹஜருல் அஸ்வதிலிருந்து தவாஃபின் துவக்கம். ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிச்சு 7 சுற்று. ஒவ்வொரு சுற்றிலேயும் ஹஜருல் அஸ்வத் வருகிற போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் சொல்லிக் கொள்வோம். ஒவ்வொரு சுற்றிலும் 7 சுற்றை முடித்துவிட்டு மகாமே இப்ராஹிமுக்கு நேராக அல்லது காபாவின் ஒரு வளாகத்திலே 2 ரக்காத்து தொழுவது வாஜிப். உம்ராவினுடைய தொழுகை வாஜிப். ஷாஃபி மதுஹப்ல சுன்னா. அதனால பொதுவா நம்ம நியத் பண்ணிக்கலாம், தவாஃபினுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுகிறேன் அல்லாஹ்வுக்காக. அப்ப 7 சுற்று சுத்திடுறோம், 2 ரக்காத் தொழுகிறோம். முடித்தவுடன் ஜம்சம் தண்ணீர் வயிறு முடைக்க குடிக்க வேண்டும். குடித்துவிட்டு சஃபா மர்வாவிலே சஹி செய்ய வேண்டும். 7 சுத்து, 2 ரக்காத்து, ஜம்சம் தண்ணீர், சஃபா மர்வாவிலே, சஃபாவிலே ஆரம்பிக்க வேண்டும், மர்வாவிலே முடிக்க வேண்டும். இதற்கு இடையிலே மைலைனில் அஹ்லரைன் என்று பச்சை விளக்கு பகுதி இருக்கிறது. அதுல ஆண்கள் மட்டும் லேசாக ஓடிக்கொள்ள வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. லேசாக குதித்து குதித்து பெண்கள் நார்மலாக நடந்துதான் செல்ல வேண்டும். சஃபாவிலே ஆரம்பித்து மர்வாவிலே முடித்து விட்டு நிறைய பேர் அங்கேயே முடி வெட்டுவாங்க. அது கூட சலூன்ல போய் வெட்டுங்க அல்லது ரூம்ல. ஆண்களாக இருப்பவர்கள் மொட்டையடித்துக் கொள்வது சிறந்தது. முடிவெட்டினாலும் கூடும். முடியை மழிக்க வேண்டும். பெண்கள் அறைக்கு சென்று தன்னுடைய முடியில் சுண்டு விரலில் லேசாக சுருட்டி வெட்டிக் கொள்ள வேண்டும். உம்ரா முடிந்துவிடும். உம்ரா தாங்க யாராம் கட்டி இருக்கிறோம். காபத்துல்லாஹ்வுல 7 சுற்று தவாப் செய்கிறோம், 2 ரக்காத் தொழுகிறோம், ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறோம், சஃபா மர்வா சஹி செய்கிறோம். முடியை வெட்டினால் யாராம் முடிந்துவிடும். பிறகு நார்மல் ஆடைக்கு வந்து விடலாம். இதுதான் உம்ரா. நீ நார்மல் ஆடைக்கு வந்ததற்கு பிறகு காபத்துல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு வளாகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளின் அருமையும் தெரிந்து அங்கு போய் கேட்க வேண்டும். நீங்க போற இடம் 100க்கு 105% துவா கபூலாகிற இடம், கேட்டதெல்லாம் கிடைக்கிற இடம். அந்த இடத்துல எப்படி நடக்கணும்? முதல்ல மதாஃப் தவாஃப் செய்கிற இடம் இருக்க இல்லையா, இந்த தவாஃப் செய்கிற இடத்தின் சிறப்பு எதை கேட்டாலும் கிடைக்கும். அங்க நம்ம எண்ணம் குறுகி போய் விடக்கூடாது. விசாலமான எண்ணம்.
ரப்பே நீ கொடுக்காமல் நான் திரும்ப போவதில்லை. உன்னை நம்பி வந்திருக்கிறேன் ரப்பே. உலகத்தில் அத்தனை பேர்களுக்கும் ரிஸ்க் கொடுக்கிற ரப்பே. உலகத்தில் நமக்கு மட்டுமா அல்ல ரிஸ்க் கொடுக்கிறான். நாம் வாழ்நாள் முழுக்க சாப்பிடுகிற உணவை திமிங்கலம் ஒரு நேரத்திற்கு சாப்பிடுகிறது. அதையும் ரப்பு பட்டினி போடல, எல்லோருக்கும் கொடுக்கிற ரப்பே. எங்களை பார்த்து கொண்டே இருக்கிற, கேட்டுக்கொண்டே இருக்கிற ரப்பே, அத்தனையும் கொடு. எல்லாம் நடக்கும். நாங்க ஒரு தடவை போனப்ப ஒரு அம்மா ஒருத்தர் மேல சின்ன பையனை தூக்கி தோல்ல போட்டுட்டு வர்ற ஒரு 2.5 வயசு புள்ள, அது சாக்லேட் கேக்குது. சாக்லேட் வேணும். அவர் சொன்னார் அல்லாட்ட கேளுங்க. அந்த பிள்ளை எல்லாரும் அவங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த பிள்ளை சாக்லேட் கேட்டுட்டு இருக்கல்ல. ஒரு 5-6 சுத்து முடிஞ்சிருக்கும். ஒரு ஈரானிய பெண்மணி ஒரு பவுச்சு நிறைய சாக்லேட். அந்த பிள்ளை எத்தனை தடவை சாக்லேட் சொல்லுச்சோ, ரப்ப எண்ணி எண்ணி அத்தனை சாக்லேட் கொடுத்தாங்க. கேட்கிறவன் என்ன கேட்டாலும் கிடைக்கிற இடம் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். அவன் அந்த இடத்தை மிஸ் பண்ணக்கூடாது. காபத்துல்லா அது எவ்வளவு சிறப்புக்குரிய ஆலயம். காண கண் கோடி வேண்டும் காபாவை. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிப்பு தட்டாத இடம் காபா. எவ்வளவு பரக்கத்தான ஆலயம். இன்னும் அவ்வளவு வைத்தின் ஒளியலின் நாசில் அல்லத்தி பக்கத்த முபாரக்கா. மக்காவை அல்லாஹ் பரக்கத் என்று சொல்கிறாங்க. நம்ம பேர் தான் பரக்கத்துன்னு வச்சிருக்கிறோம். பரக்கத்துனா என்ன? தமிழ்ல அர்த்தம் சொல்ல முடியுமா? பரக்கத்துக்கு அர்த்தம் இருக்கா? அதிகமாகுதல் என்றால் தவறு, கூடுதல் தவறு, பெருகுதல் தவறு, விரிவடைதல் தவறு. ஒன்று ஒன்றாகவே இருக்கும். 1 லட்சத்தின் வேலையை பார்க்கும். இதுதான் பரக்கத்து. ஒன்று ஒன்றாவே இருக்கு. அகல் போர் நடக்குது. பரக்கத்துக்கு உதாரணம் சொன்னா தெரியும். அகல் போர் நடக்குது. 40 பேர் சேரணும், 30 பேர் சேரணும், 40 முழம் தோண்டணும், குழி தோண்டணும். அகல் சகாபாக்கள் தோண்டும் போது ஒரு சகாபிக்கு கடுமையான பசி, கடும் பசி. ரசூலுல்லாஹ் எல்லாம் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சாப்பாடுன்னு கேட்க முடியாது. அப்படியே ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் வயிற்றை தூக்கி கட்டினாரு, ஜுப்பாவை தூக்கி கட்டினா, சட்டையை தூக்கி கட்டினா, ஒரு கல்லை வச்சு கட்டி இருக்கிறார் வயிற்றுல. சிம்பாலிக்கா காட்டினவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டினாங்க. 3 கல்லு வச்சு கட்டி இருக்கு. அவர் பார்த்தாரு, நமக்காவது 1, ரசூலுக்கு 3. இதை பார்த்து கொண்டே இருந்த ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ரசூலின் வயிற்றிலே 3 கல் கட்டப்பட்டிருக்கிறது. நேரா வீட்டுக்கு போனாங்க. மனைவி கேட்டாங்க, எத்தனை பேர் சாப்பிட்ற மாதிரி உணவு இருக்கு? மனைவி சொன்னாங்க, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சமைச்சா ஒரு 5 பேர் சாப்பிடலாம். இப்போ மனைவியிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, நானும் பசியோட தான் இருக்கிறேன். ரசூல் 3 கல்லை கட்டி இருக்கிறாங்க, ஒரு சஹாபி ஒரு கல்லு, 3 பேர் இருக்கிறோம். இன்னொரு 2 பேர்த்த கூட்டிட்டு 5 பேர்த்துக்கு நீ சமைச்சு வை, நம்ம 5 பேர்த்த கூட்டிட்டு வரேன். நேரா ரசூல்லாட்ட வந்தார். ரசூலே, நீங்க நடந்துட்டதை பார்த்தேன். உங்க வயிற்றுல 3 கல்லு, அவர் வயிற்றுல 1 கல்லு, நானும் பசியோடு இருக்கேன். என்ன 2 பேர் 5 பேர்த்துக்கு சாப்பாடு இருக்கு. ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழையுங்கள் என்றாங்க. பிலால் அலி எல்லாம் வந்தாங்க. அப்ப ஜாபிர் அலி எல்லாம் நினைச்சாங்க 4வது பிலால். பெருமானார், அந்த அந்த சௌத்தன் பிலால், உன் குரல் உயர்ந்தது, நீ வாங்க சொன்னால் அரசுக்கே கேட்கும். ஜாபிரின் வீட்டில் நம் எல்லோருக்கும் இருந்தான். அத்தனை பேர்களையும் அழைத்து வா. 500 பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் அழைத்து வா. பொதுவாகவே பசி எடுத்த காது பஞ்சடிச்ச மாதிரி இருக்கும். ஜாபிர் அலி எல்லாம் போய் சொல்றாங்க, ரசூலே எல்லாத்துக்கும் சாப்பாடு இல்லை, 500 பேர் இருக்கிறோம், 5 பேருக்கு தான் ரசூலே. பெருமானா, பிலால் எல்லோரையும் அழைத்து வா. பிலால் ஜாபிர் வீட்டுக்கு ஓடுகிறாங்க. அம்மா 5 பேர் என்று சொன்னேன், ரசூல் 500 பேரை அழைத்து வருகிறார்கள். நம் மனைவிக்கு இருந்த யக்கீன், ரசூல் அழைத்து வந்தால் ஏதோ அதிசயம் நடக்க போகிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். 5 பேருக்கு சாப்பாடு வைக்கப்பட்டது. 500 பேரும் சாப்பிட்டார்கள். அந்த உணவு அப்படி இருந்து எடுக்க எடுக்க ஊறியது. ஒன்று ஒன்றாகவே இருக்கும். 500 பேர்த்தின் பசியை அகற்றும். இதான் பரக்கத். எனக்கு தமிழ்ல ஒரே வார்த்தையில சொல்ல முடியுமா? இல்ல. அதே மாதிரி தான் இங்க 1 ரக்காத் தொழுதா 1 ரக்காத் தான். பள்ளிவாசல்ல தொழுதா 27 ரக்காத் நன்மை. அங்க ஒன்னாகவே இருக்கு. லோகர் அங்கே 4 ரக்காத் தானே. ஆனா 4 லட்சம் தொழுதல். ஒன்று ஒன்றாகவே இருக்கும். 1 லட்சத்தின் வேலையை பார்ப்பான். இதான் பரக்கத். 9 நாள் நம்ம அங்க தங்க போறோம் சொன்னா 9, 5, 45 வக்து தொழ போகிறோம். ஒவ்வொரு நாளும்
தொழுகிற தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள் ஒன்றுக்கு 1,00,000. நாம் செய்கிற தஸ்பீஹ்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்றுக்கு 1,00,000. யோசிக்க முடியாத அளவுக்கு மழை போல நன்மையை கொட்டி கொடுக்கிற இடம் காபத்துல்லாஹ். அதே மாதிரி தப்பு செஞ்சாலும் ஒண்ணுக்கு 1,00,000. பொய் சொன்னாலும், ஏமாத்தினாலும், பித்தலாட்டம் பண்ணாலும் இல்லையா, நன்மைகளை கொள்ளையடிக்கிற தருணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காபா அது ஒரு பவர் ஹவுஸ். ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துக்கள் காபாவில இறங்குகிறது. நம்ம போற காபத்துல்லாஹ்ல 120 ரஹ்மத்துக்கள். தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு 60 ரஹ்மத்து பிரித்து கொடுக்கப்படுகிறது. தொடக்கூடியவர்களுக்கு 40 ரஹ்மத் கொடுக்கப்படுகிறது. காபாவையே பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 19 ரஹ்மத். பாக்கி எத்தனை ரஹ்மத் இருக்கு? தவாப்புக்கு 60, தொழுகிறவங்களுக்கு 40. கணக்குல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 19. பாக்கி எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணு. இந்த ஒரு ரஹ்மத்து தான் முழு உலகத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒண்ணு. உலகத்துல எத்தனை பள்ளிவாசல் இருக்கு? அத்தனை லட்சம் பள்ளிகள். நீங்க சேனல் அமுத்தணும்னா சேனல் அந்தந்த சேனல் வருதா இல்லையா? ரஹ்மத்துக்கள் பள்ளிக்கு செல்கிறது, இமாமுக்கு செல்கிறது, இமாமின் மூலமாக தொழுபவர்களுக்கு செல்கிறது, தொழுபவர்கள் யாரை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத்து செல்கிறது. இதனால் உலகம் சுபிச்சமாய் இருக்கிறது. ஒரு ரஹ்மத்திலேயே உலகம் சுபிச்சமாய் இருக்கிறது என்றால் 119 ரஹ்மத்தை பெறுகிற இடம் இல்லையா நம்ம போற இடம்? 119 ரஹ்மத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வருகிற போது அல்லாஹ் ஒரு ஆனந்தத்தை கொடுப்பான். அதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சுக்கூனையும் அந்த இடத்தை அல்லாஹ் வழங்குவான். அதற்கு நிகர் உலகத்தில் எதுவும் இல்லை. அதனாலதான் காணக்கண் கோடி வேண்டும் காபா. அது ஒரு பவர் ஹவுஸ். அங்கேயும் போய் நாம ஒன்றுமிக்கிற காலில் விழுந்த மாதிரி நேர தொழுகும் போது காபாவை பார்த்தா தொழுகணும். அப்படின்னா பாங்குக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடும். இங்க பாங்கு சொன்ன உடனே காமத்தை சொல்லிட்டு கூட போகாத ஆடு இருக்குது, அது வேற விஷயம். ஆனா அங்க என்ன செய்யணும்? பாங்குக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அங்க இவாதத்துக்கு தானே போயிருக்கிறோம். சமாதிக்கு போறோமா? போறது எடுத்துட்டான். அதனால பாங்குக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் காபத்துல்லாவை பார்த்துட்டு தவாப் செஞ்சுக்கிட்டு எவ்வளவு ஆனந்தம். தொழுகையில தக்பீர் கூட்டும் போது காபாவை பார்த்து, காபாவின் திசையில் அல்ல, காபாவை பார்த்து தக்பீர் கட்டுகிறேன் என்று கட்டம். அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானா? அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு தெரியுமா? விலைமதிப்புள்ள பொருள். அங்கே இருக்கிற ஹஜருல் அஸ்வத் இருக்கு பாருங்க, ஹஜருல் அஸ்வத் அந்த மூலையில இருக்கு. அப்படியே வைக்கணும், தெரியல அந்த பக்கத்து அந்த மூலையில. இந்த ஹஜருல் அஸ்வதினுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? பொருளை உணர்ந்து நாம் அமல் செய்வது. சொர்க்கத்தின் கண் பூமிக்கு இருக்கிறது என்றால் ஹஜருல் அஸ்வத் மட்டும்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாவத்தை அகற்றுவதற்காக கல்லுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு. சில கல்லுகள் இருக்கா இல்லையா? பால் கறக்கார மாட்டுல அந்த கல்லை வச்சா பாலை கொடுக்கும். சில கற்களுக்கு நோயை ஏற்படுத்துகிற கற்கள் இருக்கிறது. நம்மளே சொல்றோமா இல்லையா? மொசைக்க போட்டிருக்கீங்க, கால் வலி வந்துருச்சுன்னு. நான் கல்லுக்குன்னு ஆற்றல். ஆனால் இந்த ஹஜருல் அஸ்வதின் ஆற்றல் என்ன தெரியுமா? பாவங்களை எல்லாம் உறிஞ்சிக் கொள்ளும். நம்ம போன பாவத்தோட பாவத்தை உறிஞ்சிக் கொள்ளுகிற ஆற்றல் சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்டது. நம்ம சொர்க்கத்தை பார்த்தது இல்லையில, சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட ஒன்று. பெருமானார் சொன்னாங்க, அதுக்கு விலை எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொரு கல்லுக்கு ஒரு விலை இருக்கு. வைர வைடூரியத்துக்குலாம் விலை இருக்கா இல்லையா? ஹஜருல் அஸ்வதினுடைய விலை அத்துன்யா வ மா ஃபீஹா. துன்யா, துன்யாவில் இருக்கிற எல்லாம் சேர்ந்து என்ன விலையோ அந்த கல்லுக்கு ஈடா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட ஒரு பெரிய வார்த்தை சொன்னாங்க. யாராவது அல்லாஹ்வின் கரத்தில் முசாபஹா செய்ய ஆசைப்படுகிறீர்களா கேட்டாங்க. அல்லாஹ் கையில முசாபஹா செய்ய ஆசை இருக்கா? இருக்கா இல்லையா? ரப்பின் கரத்தில் முசாபஹா செய்ய ஒருவர் நாடினால் ஹஜருல் அஸ்வத் யமீனுல்லாஹி ஃபில் அர்த், பூமியிலே அல்லாஹ்வின் வலது கரம் என்றார்கள். பூமியில் அல்லாஹ்வின் வலது கரம்.
அப்ப ஹஜருல் அஸ்வத அந்த கூட்டமா இருந்தாலும் ரப்பே அதை தொடுகிற முத்தமிடுகிற நசீபை கொடு அல்லாஹ்ட்ட கேட்கணும். கண்டிப்பா அல்லாஹ் கொடுத்துருவான், நிச்சயமா அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால போகும்போதே முயற்சி செஞ்சு போகணும். ஹஜருல் அஸ்வத தொடுகிற முத்தமிடுகிற பாக்கியத்தை ரப்பே எனக்கு கொடு. வயசானவங்க தான் கொஞ்சம் சிரமம், ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியத்து வச்சா அதை லேசாக்கிறான். அதனால எல்லோருக்குமே செல்லுகிற அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிற நசீபை தந்துடுவானாக. அல்லாஹு அக்பர். அது மட்டுமல்ல, அந்த ஹஜருல் அஸ்வத் என்ன தெரியுமா, நமக்கு சாட்சி சொல்லுகிற கல். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு சாட்சி சொல்லுகிற கல் எதுன்னா அந்த ஹஜருல் அஸ்வத். அதனாலதான் அங்க போகும்போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் வாத்தியாரு அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது உள்ளே கையான்னு சொல்றமே இல்லையா, கையை தூக்குறோம்ல, அதே மாதிரி அங்கேயே கையை தூக்கணும்னு சொன்னா பதிவு செய்யப்படுகிறது. யார் யார் வந்தார்கள் என்று பதிவு செய்யப்படுகிற கல் ஹஜருல் அஸ்வத். என்ன நோக்கத்தை அங்கு நினைத்து கேட்கிறாரோ அது நடக்கும். அல்லாஹ் நாளை மறுமையிலே அதற்கு ஒரு நாவையும் 2 உதட்டையும் கொடுப்பான். அது எல்லோருக்கும் சாட்சி சொல்லும். அது ஒரு அதிசய கல். நெருப்பிலே போட்டால் குளிர்ச்சி ஆகிறது, தண்ணீரிலே போட்டால் மிதக்கும். உலகத்தில் திருடர்களால் எடுக்க முடியாத கல், திருட முடியாத கல். எவனாவது திருடி போயிட்டான்னா வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை உருவாக்கி அவனே கொண்டு வந்து வச்சு போயிருவான். 33 முறை திருடப்பட்டிருக்கிறது. திருடியவனே கொண்டு வந்து மரியாதையாய் வைத்து விட்டு சென்ற கல் அந்த கல். அல்லாஹ் ரப்பல் அந்த கல்லை பார்க்கிறதுக்கே நம்ம பல கோடி கொடுத்தாலும் தகும். அவ்வளவு அற்புதமான இடத்திற்கு செல்ல போகிறோம். புரிஞ்சுக்கிறது ஹஜருல் அஸ்வதுடைய வெயிட் என்ன. அந்த ஹஜருல் அஸ்வதிற்கும் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் இடையில் ஒரு இடம் இருக்கு பாருங்க. ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசல் இருக்கா இல்லையா, ரெண்டுக்கு இடையில ஒரு இடம். அங்க போலீஸ்கார் நிப்பாரு. அந்த இடத்துக்கு பேரு முல்தஸிமுல் பாப். இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். காபத்துல்லாவினுடைய வளாகத்திலேயே ஆக உயர்ந்த இடம் எதுன்னா ஹஜருல் அஸ்வதும் அல்ல, காபாவின் வாசலும் அல்ல, அந்த இடம் தான் முல்தஸிமுல் பாப். இதுதான் முல்தஸிமுல் பாப். இந்த இடம் ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இடம். இதுல என்னன்னா உங்களுக்கு கோல்டன் பாக்கியம். கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துக்கு பெண்கள் போகவே முடியாது. முல்தஸிமுல் பாபுக்கு பெண்களுக்கு அலோடு இல்லை. ஆனா கொரோனாவுக்கு பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கும் போகிற வாக்கியத்தை தந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரம் பெண்களுக்கு அனுமதி கொடுத்துறாங்க, அவங்களும் போகலாம் முல்தஸிமுல் பாப். ஆனா அந்த முல்தஸிமுல் பாப்ல கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. காபத்துல்லாவோடு நெஞ்சை ஒட்டி வலது கன்னத்தை காபாவிலே வைத்து கேட்க வேண்டும். சும்மா அப்படி கேட்கறதல்ல, நம்மை நெஞ்சை கொண்டு போய் காபாவோடு ஒட்டி வலது கன்னத்தை காபாவிலே வைத்து ரப்பே எனக்கு கொடு என்று கேட்டால் எல்லாம் கொடுப்பான். கேட்டதெல்லாம் கிடைக்கல. உலகத்தில் இருக்கிற இறைநேசர்கள் அத்தனை பேர்களும் இரவு தஹஜ்ஜத்தின் வேளையில் சங்கமமாகிற இடம் அந்த இடம். நீங்க ராத்திரி 2:30 மணிலிருந்து 4:30 வரைக்கும் பெரும் பெரும் இறைநேசர்கள் அங்கே போய் இருந்தா சந்திச்சிடலாம். அப்பே நல்லோர்களின் சந்திப்பை எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு கேட்டுட்டு நீங்க ராத்திரி 2 மணிலிருந்து நீங்க போய் அந்த 4:30 பாருங்க. அல்லாஹு அக்பர். எல்லா இறைநேசர்களும் முல்தஸிமுல் பாபிலே ஒன்று சேர்த்து கதறுகிற அற்புதமான தருணம் அங்கு மட்டும்தான் கிடைக்கும். முல்தஸிமுல் பாப் எல்லாம் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் எனக்கு உமரை கொடு அல்லது அபூஜஹலை கொடுன்னு அந்த இடத்துல கேட்டாங்க. பெருமானார் வருத்தப்பட்டாங்க. அல்லதுன்னு மட்டும் சொல்லாம உமரையும் அபூஜஹலையும் கொடுன்னு கேட்டிருந்தா அல்லாஹ் கொடுத்துருப்பானே. அல்லதுன்னு சொன்னதுனால உன்னை கொடுத்துட்டானே. அதே மாதிரி அந்த இடத்துல போய் அல்லாஹ்ட்ட சந்தேகப்பட்டு அல்லாஹ் உனக்கு பிரியம் இருந்தா கொடு, இல்லாட்டி விடு. அல்ல கேட்கக்கூடாது. எனக்கு கைரா இருந்தா நடத்தி கொடு, இல்லாட்டி விட்டுரு. உறுதியாக கேட்கிற இடம் தான் முல்தஸிமுல் பாப். அது பக்கத்துல ஒரு இடம் இருக்கா இல்லையா, பாபுல் காபா, காபத்துல்லாவுடைய வாசல். இந்த காபத்துல்லாவுடைய வாசல்ல எப்படி கேட்கணும்னா, வாசல்ல கை வச்சுக்கிட்டு அங்க அழுதுகிட்டே கேட்கக்கூடாது. அல்லாஹ்வை மிரட்டி கேட்கிற இடம், ரப்பை மிரட்டுகிற இடம் காபத்துல்லாவுடைய வாசல். அங்க கை வச்சுக்கிறது 75 வருஷம் 80 வருஷம்
ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொன்னதில்லை. ஒரே ஒரு முறை கூட. அவனுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாய், மரியாதையை கொடுத்திருக்கிறாய், குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், அரசு உத்தியோகங்களை கொடுத்திருக்கிறாய், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய், எல்லாம் கொடுத்திருக்கிற ரப்பே காலம் முழுக்க என்ன சொல்றானோ அப்படியே கேட்டுக்குவார். ரப்புக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, கணவன் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்கிற மனைவி, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அங்கதான் எல்லாம் நடக்கிறது. 9 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்த குழந்தை, 90 வயசுக்கு மேல பிறந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த குழந்தைய 7 வயசாகும் போது அல்லாஹ் அறுக்க சொல்லிட்டான். மினால போய் அறுத்துறேன். சைத்தா வர்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றான், கனவை வச்சுக்கிட்டு அறுக்கிறேன்னு சொல்றியே, கனவு தான் பார்த்தேன், அல்லாஹ் வகையா இருக்கிறான். இன்னி அது பகுக்கப்பில் மனம், கனவுலதான் அறுக்கிறதா பார்த்தேன், கனவுனா நம்பலாமா? கள்ளத்துக்கு தெரியலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சைத்தா ஓடி போயிருக்கு. நேர மனைவிட்ட சைத்தா வர்றான். அவரு தான் இப்படி சொல்றாருன்னாக்கா, ஏமா நீ தவம் படுத்து பெற்ற பிள்ளை இல்லையா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், புருஷன் சொல்றதை கேட்டு நீ அறுக்கலாமா உன் பிள்ளைய? அந்த அம்மா என் கணவன் தான் எனக்கு முக்கியம், கள்ளத்துக்கு எறிகிறான். ஏழு கல்லு. நேர பையன்கிட்ட ஓடி வர்றான் இப்லீஸ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 7 வயசு பையன்கிட்ட, நீ ஓடிடுறா, அறுக்க போறாங்க உங்க வாப்பா, சாக போறடா. அந்த பிள்ளை கல்ல தூக்கி எரிஞ்சிட்டு வாப்பாட்ட வந்து சொல்லிச்சு, வாப்பா நான் படுத்துக்கிறேன், என் முகத்தை பார்க்கும் போது உங்களுக்கு இறக்க வந்துடும், முகத்துல துணியை போட்டு என்ன அறுத்துக்க வாப்பா. என்ன குடும்பம்! அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட குடும்ப தலைவன், குடும்ப தலைவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. இதானே இன்னைக்கு வேணும், இன்னைக்கு உலகத்துல இதானே வேணும். ஒரே வார்த்தையில என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மாதிரி ஆக்கிடுறப்பே, ஒற்றுமை கொடுத்துரு. மக்காம இப்ராஹிமிலே ஒற்றுமையை கேட்டு விட்டால் அந்த குடும்பங்கள் சிதறுவதில்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு குடும்பத்தை ஒன்னா இருக்கிறப்பே, இன்றைக்கு துண்டு துண்டாக துண்டு துண்டாக துண்டு துண்டாக உறவுகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அல்லாஹ்வை தவிர உறவக்கூடியவர்கள் அற்புதமான தருணம். அந்த தருணத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. மக்காமே இப்ராஹிம் ஒற்றுமையை கேட்கிற இடம். அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் ஓவல் வடிவம் இல்லையா? இந்த இடத்துல ஓவல் வடிவம் இருக்கும். இது மீசாபுர் ரஹ்மா. அதற்கு இந்த பேரை தான் வச்சிருக்கிறாங்க, மீசாபுர் ரஹ்மா. மீசாபுர் ரஹ்மானா மழை பெய்ஞ்சுல தண்ணி வர்ற இடம், மீசாபுர் ரஹ்மா. இதுக்குள்ள போய் தொழுதுட்டா காபாவிலே தொழுத நன்மை. காபத்துல்லாஹ்வுக்குள்ள தொழுதா என்ன நன்மையோ அதே நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹத்தீமுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஏன்னா காபா என்பது ஓவல் வடிவத்தை கொண்டது, ஹலாலான காசை கொண்டு கட்டப்பட்டதால் சதுரமாக கட்டப்பட்டிருக்கிறது. அதனால இதுக்குள்ள போய் பரந்து தொழுக முடியாது, வாஜிப தொழுக முடியாது. என்னதான் தொழுகலாம்? சுன்னத்து நபிலை தொழுகலாம். காபத்துல்லாஹ்வுக்குள்ளே பரலோ வாஜிபோ கிடையாது. அதனால உள்ள பெண்கள் தொழுதுட்டு நிறைய அந்த காபாவின் திரையை புடிச்சு அழுது கேட்கிற இடம் இந்த ஹத்தீம். அதை தாண்டி வருகிற போது இந்த இடத்துக்கு பேர் தான் ருக்னே யமானி. ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னாடி உள்ள மூலை. 70,000 மலக்குகள் நாம் கேட்கிற துவாக்களுக்கு ஆமீன் சொல்கிறார்கள். 70,000 மலக்குகள். இன்னொரு ரிவாயத்துல 70ன்னு வருது, ஆமீன் சொல்கிறார்கள். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு நேரா காபாவினுடைய வளாகத்துல உட்கார்ந்து குடும்பத்தோடு ஒருவர் துவா செய்ய மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். ஒருத்தர் துவா செஞ்சா, ஆமா, கணவன் மனைவியை சொல்றீங்களா, கணவன் துவா செய்ய மனைவி ஆமீன் சொல்லணும், மனைவி துவா செய்ய கணவன் ஆமீன் சொல்லணும். நண்பர்களாக செல்கிறீர்களா, ஒருவர் துவா செய்ய மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். எல்லாம் கிடைக்கும், கேட்கிறதெல்லாம் கிடைக்கும். அற்புதமான தருணம். இதெல்லாம் தாண்டி போனா இப்ப அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இங்க இருக்குன்னா, இந்த இடத்துல ஹஜ்ருல் அஸ்வத்னா இங்கதான் ஜம்சம் இருக்கு. அதுக்கு மேலதான் நீங்க தவாப் செஞ்சுட்டு இருப்பீங்க. இப்ப ஜம்சமை பார்க்க முடியாது. 2002 வரைக்கும் ஜம்சமை பார்க்க முடிஞ்சு. ஜம்சம் கிணறு எவ்வளவு பெரிய கிணறு, உலகத்துக்கெல்லாம் தண்ணி கொடுக்குற கிணறு எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜம்சம் கிணறு 8க்கு 8.
8க்கு 8 உரை கிணறு தான். ஒரு பைப் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஒரு பைப் 2 மோட்டார் 250 HP 2 மோட்டார் 12 மணி நேரம் இது ஓடும், 12 மணி நேரம் அது ஓடும். மோட்டாருக்கு தான் ரெஸ்ட், தண்ணிக்கு பைப்புக்கு ரெஸ்ட் இல்லை. 24 மணி நேரம். நம்ம வீட்டுல எல்லாம் மோட்டர் இருக்கா இல்லையா தண்ணி எடுக்க? அது எத்தனை HP சொல்லுங்களேன்? 1, 1.5, 2 இவ்வளவுதான். தோட்டத்துக்கு இருந்துச்சுன்னா 4 HP 6 HP மோட்டார் இருக்கு. 250 HP மோட்டார் 24 மணி நேரமும் எடுக்கிறது. மேல பார்த்தா தரை தெரிகிறது, ஒரு 10 அடியில தரை தெரிகிறது. தண்ணீர் குறைவதே இல்லை. உலகத்தில் அதிசய கிணறு கொண்டு இருக்கிறது என்றால் ஹஜருல் அஸ்வத் சம்சமை தவிர உலகத்தில் எதுவும் இல்லை. இன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் கடலுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று யோசிக்கிறார்கள். கடலுக்கும் இதற்கும் கனெக்ஷன் இருக்கிறதா? இருந்தால் உப்புத்தன்மை அதிகமாக இருக்க வேண்டுமே, அதிகமாக இல்லையே. உலகத்தில் இருக்கிற தண்ணீரிலேயே சிறந்த நீர் ஜம்சம் நீர். எதற்காக குடிக்கப்படுகிறதோ அதை முழுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தருகிறான். அல்லாஹ் அக்பர். இல்லையா? எத்தனை ஆயிரம். அதனால நம்ம இங்கிருந்து போகும்போதே 1 லிட்டர் பாட்டில் நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம். அதற்கு சொல்லி வச்சார், இனிமேல் பேக்கேஜில் அதையும் சேர்த்துருங்க. அதற்கு 1 லிட்டர் நைஸாக எடுத்து போயிட்டா பாருங்க சொல்லிருப்பாங்க. அதனால 1 லிட்டர் பாட்டில் நம்ம எப்பயுமே எடுத்துட்டு போயிருக்கோம். நம்ம வர்ற வரைக்கும் நம்ம வயிற்றுக்குள்ள எந்த தண்ணி மட்டும்தான் போகணும், ஜம்சம் தண்ணி மட்டும்தான். போற வர்றப்பெல்லாம் கையில எடுத்துட்டு வந்துடலாம். ஜம்சம் குடிக்கிறதுலாம் எந்த தண்ணி மட்டும்தான். ஏன்னா வரும்போது 5 லிட்டர் கொடுத்து விடுவாங்க. அந்த 5 லிட்டர் வந்து சேருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்படி வந்தாலும் அந்த 5 லிட்டர் அண்டாவில் ஊற்றி அதையாவது கொஞ்சம் நிறைய கொடுக்கலாம்ல. அது 1 அவுன்ஸ் தான் கொடுப்போம். இங்க 1 அவுன்ஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பியூரா கொடுக்குறாங்க. அதனால நல்லா குடிக்கணும். மனமாற வாங்கியார் ரலியல்லாஹு இடத்துல ஒரு பாதிரியார் வந்தார். தட்டு நிறைய தங்கத்தை கொடுத்து விட்டு அது இதற்கு பகரமாக சம்சமை கொடுங்கள் என்றார். தங்கத்தை விட உயர்ந்தது எது? சம்சம் தண்ணி. ஒரு ஹதீஸை படித்து அந்த ஹதீஸை படித்ததிலிருந்து அவ்வளவு மன கஷ்டம். என்ன தெரியுமா? உலகத்தில் எந்த அன்பளிப்புகளை வேண்டுமானாலும் மறுக்கலாம். ஜம்சமை யாராவது கொடுத்து மறுத்து விட்டால் அவர்களை வறுமையில் ஆழ்த்தாமல் அல்லாஹ் மௌத்தாக்குவதில்லை. ஜம்சம் யாராவது கொண்டு வந்து கொடுத்து எனக்கு வானான்னு சொல்லிட்டா வறுமையில் ஆக்கி கஷ்டப்படுத்தாமல் அல்லாஹ் மௌத்தாக்குவதில்லை. காரணம் ஜம்சம் அல்லாஹ்வின் அன்பளிப்பு. ரப்பின் அன்பளிப்பை மறுக்கிற தகுதி உலகத்தில் யாருக்கு? அதனால அப்பதான் ஜம்சம் குடிச்சிருப்போம், வயிறு நிறைய இருந்திருக்கும். யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து அதற்கு ஜம்சம் குடிக்கிறீங்களான்னு கேட்டுருவாங்க. இந்த ஹதீஸ் ஞாபகத்தில் வந்துடும். வேணான்னு சொன்னா சிக்கல் ஆயிடுச்சா என்ன செய்யறது? அதை வாங்கி குடிச்சுக்கிறோம். அல்லாஹ் அக்பர். அற்புதமான ஆற்றல் நிறைந்த ஜம்சம் உடல் வழியா மருந்தாக, உணவுக்கு உணவாக, தேனுக்கு தேனாக என்ன நினைச்சு குடிக்கிறோமோ அந்த ஆற்றலை கொடுக்கிற அதிசய நீர் ஜம்சம். நம்ம அனுபவிக்க போறோம். போற இடம் சாதாரண இடம் இல்லை. சஃபா மர்வா இல்லையா? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்ததை போன்று செய்ய வேண்டும் என்கிறான் அல்லாஹ். அந்த அம்மா பாரான் பள்ளத்தாக்குல தண்ணிக்கு வழி இல்லாம 6 மாச புள்ள 8 மாச புள்ள இஸ்மாயில் தண்ணிக்கு அழைந்த இடம் தானே. சஃபால இருந்து மர்வா போடுறாங்க, மர்வால இருந்து சஃபா போடுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்டா? இதை போன்றுதான் ஒவ்வொரு தாய் தன் பிள்ளையை வளர்க்க பாடுபடுகிறார். பிள்ளை வளர்ந்து உடனே வளர்ந்துற பிள்ளை உடனே வளர்ந்துருமா? வெறும் 21 நாள் தான் அந்த கோழி குஞ்சு முட்டையை உடனே தானே வெளியே வந்துடுது. வெளியே வந்து அது பாட்டுக்கு போகும். அதுக்கு எது உணவுன்னு தெரியும். கல்ல சாப்பிடாது, அரிசியை தான் சாப்பிடும் இல்லையா? ஒரு ஆட்டுக்குட்டி விழுந்த உடனே கொஞ்ச நேரத்தில் எதிர்த்து ஓட ஆரம்பிச்சிடும். யாராவது எதிரி வந்து அம்மாட்ட போயிடும். எல்லாம் கரெக்டா நடக்கும். ஆனா நம்மால் 270 நாள் வயிற்றுக்குள்ள இருப்பான். 9 மாசம் இருந்துட்டு வெளியே வந்தாலும் ஏதாவது தெரியுமா? எதை கொடுத்தாலும் வாங்கி தான் கொண்டு போவான்.
எதை கொடுத்தாலும் நெருப்ப வச்சா நெருப்ப பிடிக்க போவான். ஆனா இவருடைய சிறந்த படைப்பார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறார். அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். அதனாலதான் அல்லாஹ் அந்த அமலை மாத்தவே இல்லை. அந்த ஹாஜரா எப்படி இங்கும் இங்கும் அடைந்தார்களோ அதை போன்றுதான் ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை வளர்க்க கஷ்டப்படுகிறார். அதனால மக்கள் அங்க சப்பாவில இருந்து மருவாவுக்கு, மருவாவில இருந்து சப்பாவுக்கு வரும்போது பெற்றோர்களுக்காக யார் துவா செய்து விட்டார்களோ, எங்க அம்மாவும் அத்தாவும் இதுதான் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ரப்பே அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை கொடு, அவர்கள் வஃபாத்தாகி இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு என்று கேட்டுட்டா இந்த உலகத்திலும் இவர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தி விடுகிறான், மறு உலகத்திலும் சங்கைப்படுத்தி விடுகிறான். அற்புதமான ஆட்கள் நிறைந்த இடத்துக்கு தான் நீங்க என்ன செய்ய போறீங்க. அல்லாஹ் அக்பர். இது உள்ள இருக்கிறது, வெளியில சௌர் மலை இருக்கிறது, பெருமானார் ஒளிந்திருந்த மலை இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஹிரா குகை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு குர்ஆனை பெற்று தந்த இடம் இருக்கிறது. சஃபா மலையிலிருந்து ஒரு 10 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா, ஒரு 20 அடி தள்ளி பார்த்தா ஒரு மலை, அதுல பேலஸ் இருக்கும். அதான் ஜபலே அபு குபைஸ். அந்த மலையை நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. அங்கிருந்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள், ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள். அந்த மலை ஜபலே அபு குபைஸ் மலை இருக்கிறது. அங்கெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டா அல்லாஹ் கொட்டி கொடுக்க தயாராக இருக்கிறான். அங்குதான் உங்களை அழைத்து செல்வார்கள். மினா இருக்கிறது இல்லையா, ஹஜ்ஜுக்கு. அங்க போயிட்டு அல்லாஹ் எப்படி எங்களுக்கு உம்ராவுக்கு நசீபை கொடுத்தாயோ ஹஜ்ஜுக்கும் அந்த நசீபை கொடுத்து விடுறப்பே அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் அக்பர். மினா, மினா என்பது கல்ஹம்லு, தாயின் கருவறையை போல எலாஸ்டிக் பூமி. மினாங்கிறது எலாஸ்டிக் பூமி, தாயின் கருவறை மாதிரி விசாலமான பூமி. ரசூலுல்லாஹ் மினாவுக்கு போகும்போது 90,000 பேர், நீங்க 50 லட்சம் பேர். அதே பூமி தான், அடுக்கு மாடிலாம் இல்லை. ஆனால் அந்த மினா விருந்து கொடுக்கும், எலாஸ்டிக் பூமி. உலகமே முஸ்லிம் ஆகி மினாவுக்குள் வந்தால் மினா விருந்து கொடுக்கும். உலகத்தில் ஆற்றல் நிறைந்த பூமி. இங்கே ஒரு ஆடு அறுத்த மேல எத்தனை காக்கா உட்கார்ந்து, எவ்வளவு கழுகுகள் காக்கைகள். ஆனா அங்கு எத்தனை லட்சம் ஆடுகள் அறுக்கப்படுகிறது. அந்த கரியை எறும்பு தீண்டுவதற்கு கூட அனுமதி இல்லை. ஒரு